ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்லேருந்து எப்படி நம்ம கேஸ் சிலிண்டர் இந்தியன் கேஸ் சிலிண்டர் எப்படி புக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். டிஸ்பிளேல தெரியிற நம்பரை உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணிக்கோங்க. என்ன நேம் வேணால் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நான் கேஸ் புக்கிங்னு போட்டு சேவ் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேவ் பண்ண நம்பரை சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி நான் கேஸ் புக்கிங் சேவ் பண்ணியிருக்கேன், அந்த சேட்குள்ளே போங்க. இதுதான் உங்களோட கேஸ் புக்கிங். அந்த க்ரீன் டிக் மார்க் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த நம்பர் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு இப்போ அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எப்படி போடணுன்ட்டு. ரீஃபில் அப்படின்னு கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிவிட்டு ஆஷ் அடித்து உங்களோட சிலிண்டர், உங்களோட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை ஐடென்டிஃபை பண்ணி போடணும். இந்த நம்பர் எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கேஸ் பில்லில் இருக்கும். இது பேர் ஐடி நம்பர்னு சொல்லுவாங்க. நான் இப்போ அந்த ஐடி நம்பரை, என்னோடய ஐடி நம்பரை இந்த மாதிரி டைப் பண்ணி ரீஃபில் கேப்ஸில் இருக்கணும், ஆஷ் அடிச்சுட்டு நம்பரை டைப் பண்ணி சென்ட் பண்ணோன்னா அவ்வளோதாங்க, போதும். இப்போ நமக்கு கொஞ்ச நேரத்துலேயே அவங்க இந்தியன் சிலிண்டர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வரும். இப்படி மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னா புக் ஆயிடுச்சின்னு அர்த்தம். இப்போது நீங்கள் இது எந்த நம்பர்லேருந்து வேணால் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எந்த நம்பரில் பண்ணுறீங்க, எந்த வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து பண்ணுறீங்களோ அதுக்கு தான் ஓடிபி, பில்லு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே அந்த நம்பருக்கு தான் மெசேஜில் வரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சூர்யா.